ஏப்ரல் 23, அதாவது நாளைக்கு தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையம் மும்முரமாக வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுல இப்போ கடைசி நிமிடம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பணம் பட்டுவாடா அப்படிங்கிறது திமுக தரப்புல இருந்து எல்லா இடங்கள்லயும் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மயிலாப்பூர் தொகுதியில வேலு அவருடைய, அதாவது வேலு வேட்பாளர் அவருடைய அசிஸ்டன்ட் வீட்டுல பணம் கட்டுக்கட்டாக பணம் எடுத்திருக்கிறது இப்போ வைரலான நியூஸா போயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது தொடருமா? இத பத்தி நடவடிக்கைகள் எடுப்பாங்களா? இல்ல, நாங்க தொடர்ந்து எங்க கட்சியின் சார்பாக முதலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். திமுக தொடர்ந்து இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா தோல்வி பயம் அவங்க டே 1ல இருந்தே வந்துருச்சு. அதை நாங்க சொல்லும் போது எல்லாரும் மறுத்தாங்க. அப்படிலாம் இல்ல, நாங்க நல்லாட்சி கொடுத்துருக்கோம், நாங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சிஎம்ஏ பல இடத்துல சொல்லியிருக்காரு. நாங்க சொன்னோம், எல்லதான் இருந்தாலும் உங்க தோல்வி பயம் உங்க முகத்துல தெரியுது, கடைசியில நீங்க பணத்தை தான் நம்ப போறீங்க. நாங்க பல முறை நாங்களும் சொன்னோம், எங்க தலைவர்களும் சொன்னாங்க. அதை நிரூபிக்கும் வகையில இன்னைக்கு நேத்து அதுவும் முதல் முறையாக வேட்பாளருடைய பிஏ வீட்டுல இருந்து பணம் எடுத்திருக்கிறது ஓப்பனாவே தெரியும் இந்த எதுக்காக எடுத்திருக்காங்கன்னு. இது வரைக்கும் பல இடத்துல பணம் பிடிச்சிருக்காங்க, சீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் யார் இருந்து எடுத்தது, எங்க எடுத்தாங்கன்றது எந்த ப்ரூஃபும் யாரும் கிடையாது. போற வர்றவங்க வெஹிக்கிள் எல்லாம் பார்த்து எடுத்திருக்காங்க. ஆனா இதான் முதல் முறையாக ஒரு வேட்பாளருடைய உதவியாளர் வீட்லயே எடுத்திருக்காங்க. அவர் உதவியாளர் எதுக்கு இவ்வளவு கட்டுக்கட்டா பணம் எப்படி அவருக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த ஓட்டர்ஸ்க்கு கொடுக்கறது தானே. இப்ப என்ன சொல்ல போறாங்க திமுக? அது இந்த சமயத்துல தேர்தல் கமிஷனோட நடவடிக்கையை நாங்க பாராட்டுறோம். எந்தவித பாரபட்சமும் இல்லாம ஆளுங்கட்சின்னு தெரிஞ்சு கூட அந்த வீட்டுல போய் அவங்க ரைடு பண்ணி எடுத்துக்கிறத நாங்க உண்மையா பாராட்டுறோம். பட் இதுல இருந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, அவங்க தன்னுடைய அவங்க திட்டங்களையோ தன்னுடைய 5 ஆண்டு கால வளர்ச்சியையோ 5 ஆண்டு கால சாதனையோ நம்பி ஓட்டு கேட்காம முழுக்க முழுக்க பணத்தை நம்பியே ஓட்டு கேட்கறாங்கன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் மட்டுமே சாட்சின்னு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சார். இன்னைக்கு இப்போ வேலோட உதவியாளர் சத்தியமூர்த்தி அவருடைய வீட்டுல மட்டும் 9 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த 9 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு உதவியாளர் வீட்லயே 9 கோடி அப்படின்னா ஒவ்வொரு வேட்பாளர்கள் வீட்லயும் எவ்வளவு பணம் இருக்கும் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது தேர்தல் ஆணையம் அலட்சியமாக விட்டுவிட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவ்வளவு நாள் கண்காணிக்கலையா அப்படிங்கறதையும் நம்ம ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல சார்? இல்ல, அப்படி நம்ம ஒரேடியா ஒருத்தர் வீட்டுல எடுத்ததுனாலயே மத்த எல்லார் வீட்லயும் தேர்தல் ஆணையம் எடுக்கல, சுணக்கமா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. எங்கெங்க இன்ஃபர்மேஷன், ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கதான் தேர்தல் ஆணையம் போய் எப்பவுமே சர்ச் பண்ண முடியும். திடீர்னு யார் வீட்டுக்குள்ளேயும் யாரும் போக முடியாது அவ்வளவு சீக்கிரம், அன்லெஸ் ஒரு ஆத்தென்டிகேட்டட் நியூஸ் வராம. பட் இந்த விஷயத்துல வந்ததுன்னு உடனே பார்த்ததுல அவங்க பாராட்டுறோம் அவங்களோட இதை நாங்க. அதே மாதிரி இனி என்ன சொல்லணும்னா, திமுகவோட வேட்பாளர் அத்தனை பேரோட வீட்லயும் அத்தனை பேர் உதவியாளர்கள், அவங்களோட பினாமிகள், அவங்களோட கட்சி ஏஜென்ட்டுகள் அத்தனை பேர் வீட்லயும் உடனடியாக ரைடு செஞ்சு எல்லாமே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பணம் அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணியை உடனடியாக அவங்க தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா நாளைக்கு காலையில தான் வரைக்கும் எலெக்ஷன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ்ல எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த 24 ஹவர்ஸ் ரொம்ப வீரியமா செயல்படுவாங்க. ஏன்னா பணம் எல்லாம் அந்த ஊருக்கு போயிடுச்சு. அந்த பணத்தை எப்படியாவது டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல ரொம்ப முனைப்பா இருப்பாங்க. இந்த சமயத்துல தேர்தல் ஆணையம் இதையே ஒரு முன்னுதாரணமா வச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை திமுக வேட்பாளர்களோட வீட்லயும் அவங்களோட ஏஜென்ட் வீட்லயும் பினாமி வீட்லயும் உடனடியா சர்ச் பண்ணணும் நாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பா கேட்டுக்கிறேன். இந்த தேர்தல் மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு தேர்தலா பார்க்கப்படுது. இதுல வாக்குச்சாவடிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 75,064 வாக்குச்சாவடிகள் இருக்கு. அனைத்து தரப்புகளிலுமே சோதனைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல, நாங்க எங்க கட்சி சார்பாக கூட சொல்லியிருக்கிறோம். பல இடத்துல சோதனைகள் எல்லாம் கரெக்டா பண்ணணும். 2வது ஏஜென்ட்ஸ் எல்லாம் இந்த வாக்காளர்ல எப்படி சோதிக்கணும்னு எல்லாம் கேட்டிருக்கோம். வாக்காளரோட அட்டை இருந்ததுன்னா அந்த வாக்காளர் அட்டையில என்ன சொல்லிருக்கோ அந்த விவரத்துக்கு படிதான் நீங்க அனுமதிக்கணும். வாக்காளர் அட்டை இல்லாத போது இடத்துல ஆதார் கார்டுல காட்டலாம், ஆதார் கார்டை காமிக்கலான்னு அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனாலும் ஆதார் கார்டுக்கு இதுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருந்தா ஆதார் கார்டு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இவங்க அதை வச்சுட்டு ஏதாவது உள்ள போய் ஆதார் கார்டை காமிச்சு பேர் மாறி இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்னு, ஓப்பனா எக்ஸ்பிளிசிட்டா முகம் தெரியணும், ஓப்பனா முகம் வெளிப்படையா தெரியற மாதிரிதான் ஆடைகள் அணியணும்னு சொல்லியிருக்கோம். சில இடத்துல இந்த ஹிஜாப் போட்டுக்கிட்டு நாங்க முகத்தை காமிக்க மாட்டோம்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை அனுமதிக்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் வேண்டாம், ஏஜென்ட்டுக்கு முன்னாடியும் அந்த அபிஷியலுக்கு முன்னாடி மட்டுமாவது அவங்க முகத்தை அவங்க தெளிவா காமிச்சுட்டு தான் அவங்க ஓட்டே போடணும். எந்த விதமான மறைவிலையும் அவங்க முகத்தை மறைக்க கூடாதுன்னு நாங்க தெளிவா எலெக்ஷன் கமிஷன் நாங்க கொடுத்துருக்கோம், கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். இதுதான் வாக்காளர்களுக்கும் சொல்றோம், இந்த ஏஜென்ட்டுக்கும் சொல்றோம், எல்லாத்துக்குமே இதுல ஒரு உதாரணமா வச்சுக்கிட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கணும். எப்பவும் போல தமிழ்நாட்டோட புகழை நம்ம காப்பாற்றணும்னு தான் கேட்டுக்கிறோம்.